தீபக் அண்ணா லிட்டரலாக வச்சு செஞ்சிட்ருக்காரு எல்லாரையுமே. முதல்ல கொஞ்சம் நேரம் வாட்டர்மெலன் ஸ்டாரை கிண்டல் அடித்தார். அவர் என்ன சொன்னாருன்னா, நீங்கள் வந்து இல்லை சிவாஜி மாதிரி பண்ணட்டுமா சார்ன்னு. இல்லை வேண்டாம் அப்படின்னா, நான் ரொம்ப ஃபேமஸ் சார், எனக்கு ஒரு பேர் வாட்டர்மெலன் ஸ்டார், எனக்கு இன்னொரு பேரும் இருக்குது அப்படின்னு சொல்லுவார். வேண்டாம் வேண்டாம் அந்த ஒரு பேரே போதும் அப்படிம்பாரு. ஸோ இப்படியெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது பார்வதியை பார்த்து, பார்வதி உங்களால் இந்த பாட்டு பாட தெரியுமா உங்களுக்கு பார்வதி அப்படின்னு சொல்லிட்டு, திருந்தாத ஜென்மங்கள் இருந்தென்ன லாபம் அப்படிம்பாரு. பார்வதி வந்து உடனே இல்லை சார் எனக்கு அந்த பாட்டு தெரியாது சார் அப்படிம்பாங்க. உடனே கனி சொல்லுவாங்க, நான் பாடுறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு, திருந்தாத ஜென்மங்கள் இருந்தென்ன லாபம் அப்படின்னு பாட்டை வந்து கனி பாடுவாங்க. கனி பாடினோடனே பார்வதி சும்மா விடுவாங்களா? பார்வதி உடனே திரும்பி நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் அப்படின்னு பாட்டு பாடுவாங்க. உடனே கெமி ஏதோ ஒரு பாட்டு பாடுவாங்க, அது என்னன்னு எனக்கு மறந்து போச்சு. லைவ் பார்த்தவங்க ஞாபகம் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறமா பார்வதி திருப்பி விட மாட்டாங்க இல்லையா? அவங்க உடனே சொன்னாங்க, ஒருவன் ஒருவன் முதலாளி, உலகில் மற்றவன் தொழிலாளின்னு எல்லாரையும் கை காட்டி தொழிலாளின்னு சொல்லி பாடுறாங்க. பாடின உடனே வந்துட்டு அவங்க எல்லாம் கனி அரோரா எல்லாருமே சேர்ந்து போடா போடா புண்ணாக்கு போடாத தப்பு கணக்கு பாட்டு பாடினாங்க. ஸோ செம்ம ஃபன்னாக இருக்குது லைவு, பயங்கரமாக இது பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அமித் பார்கவ் தானே அவரோட பேர். ஆமாம், அவரெல்லாம் வந்துட்டு நாங்கள் தான் ரெஸ்ட் ரூம் மேனேஜர் அப்படின்னோடனே, ஓஹோ ரெஸ்ட் ரூமில் தான் நிறைய ரெஸ்ட் ரூமுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக அதுக்கு ஒரு மேனேஜரா அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுறாங்க தீபக் அண்ணாலாம். அதுக்கப்புறமா வந்துட்டு பிரவீனை கூப்பிட்டு வச்சு, சுபிக்ஷாவை கூப்பிட்டு வச்சு எல்லாமே பேசிகிட்டு இருக்காங்க. உங்களோட ஆப்பர்ச்சுனிட்டியும் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா, சாண்ட்ராவை கூப்பிட்டு திவ்யா கணேஷ் வந்துட்டு எல்லா மெனுவையும் சொல்லுவாங்க. இப்போ சாண்ட்ரா வந்து சொல்ல வருவாங்க. அப்போ வந்து பார்வதி சொல்லுவாங்க, நம்மளே சொல்லிக்கலாமே, அவங்களெல்லாம் எதுக்கு கூப்பிடணும் அப்படிம்பாங்க. உடனே சாண்ட்ராவை பார்த்துட்டு இப்படி கண்ணை காமிப்பாங்க திவ்யா கணேஷ், நீங்கள் வாங்கன்னு. உடனே தீபக் அண்ணா அதை நோட்டீஸ் பண்ணிட்டு சொல்லுவார், இல்லை எல்லாருக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும், எல்லாரும் பர்ஃபார்ம் பண்ணட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு தீபக் அண்ணா சொல்லுவார். ஸோ இவங்க எல்லாமே ஒரு நல்ல ஒரு பிளானோட தான் வந்திருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுடைய கமெண்ட்ஸ் சொல்லுங்கள்.